ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி பவர் அதிகரிக்க புத்தி முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிறு விரலையும் அது மாதிரி இந்த கட்டை விரலையும் இப்படி வச்சுட்டு 2 கைகள்லையும் வச்சுட்டு இந்த 3 விரல்களை இப்படி வச்சுட்டு நார்மலா நம்ம உட்காருவோம் பார்த்தீங்களா, நார்மலான பத்மாசனால உட்கார்ந்துட்டு கைகளை வந்து இந்த மாதிரி வந்து வைக்கணும். ஸோ இது மாதிரி எவ்வளவு நேரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து 30 நிமிடம் வச்சு கொஞ்சம் தியானம் மாதிரி காலையும் மாலையும் பண்ணும் பொழுது நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டிஸ், ஞாபக திறன் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். பார்வை திறன் அதிகரிக்க கருட முத்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலது கையை வந்து இப்படி வச்சுக்கணும், உள்ளார்ந்து வச்சுக்கணும். இடது கையை வந்து இப்படி கிராஸ் பண்ணி வந்து வச்சுக்கணும். கிராஸ் பண்ணி வச்சுட்டு இதை 2ஐயும் லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 விரல்களையும் நம்ம பறவை வந்து சிறகடிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி சிறகடிக்கணும். ஸோ இது மாதிரி என்ன பண்ணணும்னா, ஒரு 5 செகண்ட்ஸ், அதாவது 5 முறை சிறகடிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பி வந்து 5 முறை சிறகடிக்கணும். இது மாதிரி 10 மினிட்ஸ் பண்ணும். ஆரோக்கியமான சுவாசத்திற்கு லிங்க முத்ரா தான். ஸோ இது யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க, மூக்கடைப்பு இருக்கிறவங்க, வீசிங் இருக்கிறவங்க, மூச்சு விட சிரமப்படுறவங்க, அவங்கெல்லாம் இந்த முத்திரையை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த முத்திரையை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம 2 நாசி ஓட்டங்கள்லையும் எந்த துளையின் வழியாக வந்து சுவாசம் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். பார்த்துட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்டை விரலை வந்து உயர்த்தி பிடிச்சிட்டு ஆப்போசிட் சைட், சப்போஸ் வலது பக்கம் இல்லைன்னா வலது பக்கம் கட்டை விரல் இது பண்ணிட்டு இந்த இடது பக்கம் விரல்களை இப்படி வந்து பின்னி வச்சுட்டு இந்த வலது பக்கம் விரலை வந்து இப்படி நிமிர்த்தி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அழுத்தி பிடிக்கணும். எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ, நம்ம ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோமோ அது வரைக்கும் தாராளமாக இதை பண்ணலாம். செரிமானத்திற்கு பூஷன் முத்திரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வலது கையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நடுவிரல் மற்றும் மோதிர விரல், அதனுடன் வந்து என்ன அப்படின்னா இந்த கட்டை விரலை இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி இடது கை விரல்கள் என்னன்னா மோதிர விரல், நடுவிரல், இதை இப்படி வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, இப்படி நம்ம எதையோ வாங்குற மாதிரி இப்படி வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி இது வெளியேற்ற மாதிரி அவுட் சைடாக வந்து ப்ரொட்ரூட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த பொசிஷன் வைக்கணும். இது மாதிரி எப்போ பண்ணணும் அப்படின்னா, 3 வேளையும் நாம் உணவு உண்ட பிறகு பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 முறை பண்ணோம் அப்படின்னா, இதை பண்ண உடனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயிறு உப்புசமாக இருக்கிறது, ஏப்பம் வராமல் கஷ்டப்படுறது, மலச்சிக்கல் போன்ற எல்லாத்துக்கும் இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். கிட்னி ஆரோக்கியமாக இருக்க அபான முத்திரை அப்படின்னு இந்த நடுவிரல் மற்றும் இந்த மோதிர விரலை இப்படி எடுத்துட்டு இந்த இதை இப்படி எடுத்துக்கணும். ஸோ இப்படி வந்து எடுத்துக்கணும். இது ஒன்று மேலே ஒன்று க்ரௌன் ஆகக்கூடாது. இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி உட்காரணும். ஸோ இது மாதிரி காலையும் மாலையும் நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது என்னென்னா, எவ்வளோ நேரம் பண்ணலாம்னா 15லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணும் பொழுது நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன், அப்புறமேட்டுக்கு மலம் வெளியேறது, பொதுவாக நம்ம உடம்புல டீடாக்சிஃபையிங் ப்ராசஸே வந்து நல்லா இருக்கும்.